வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிக்கும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். இப்போ தண்ணீர் நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். போதுமான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்னா நமது உடல்ல நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் நமக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம முன்னாடியே தவிர்க்கிறதுக்கு நமது உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். நம்மில் சிலர் யோகாசனங்களை செய்வதன் மூலமாக அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க. மேலும் சிலர் காலை உணவோட அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க. இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே நம்முடைய உடல் மற்றும் மனநலனை கவனித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோட தான் செய்யப்படுது. இருந்தாலும் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நம்முடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வெறும் வயிற்றில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுக்க நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து எனர்ஜியை கொடுக்கும். எனவே காலையில எழுந்ததும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது தண்ணீர் குடிக்கிறோம். ஸோ தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம் உடல் எப்போதுமே நீரேற்றமாக வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இரவு தூங்கி காலையில் எழுவதற்கும் எப்படியும் குறைந்தது 7-8 மணி நேரம் நமக்கு ஆகிடும். ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் வயிற்றில் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் உடலில் நீர் சத்து குறைவது இயற்கையானது தான். அதனால தான் நம்ம காலையில் வயிற்றில் தண்ணீர் குடிக்க சொல்கிறோம். ஸோ நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா உடலுக்கு நீரேற்றம் உடனடியாக கிடைக்கும். ஆரோக்கியமான நன்மைகளுக்கு அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் வாட்டரும் எடுத்துக்கலாம், வெதுவெதுப்பான தண்ணீரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணீரோட எலுமிச்சை ஜூஸ் கலந்தும் குடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி குடிக்கும் போது அந்த கடுமையான உடல் நீரிழப்பு உங்களுக்கு தடுக்கப்படும். உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிறதா கண்களிலும் உடல்களிலும் சருமங்களிலும் வறட்சி ஏற்படாது, தோலிலும் வறட்சி தென்படாது. சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. புத்துணர்ச்சியாகவே அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு தான் காலையில் தண்ணீர் குடிக்கணும். விழிப்புணர்வை நமக்கு அதிகரிக்கக்கூடியது தண்ணீர். ஸோ இப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா உடலில் நீர் சத்துக்கள் குறைவாக இருந்தால் தான் நமக்கு சோர்வு, அப்புறம் இந்த சோம்பல், குறைந்த ஆற்றலாம் நமக்கு இருக்கும், தலைவலி எல்லாம் ஏற்படும். எனவே நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது உடலுக்கு புத்துணர்ச்சி மற்றும் ஆற்றல் அதிகரிக்கப்படும். இது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் நீரேற்றமாகவும் வைத்திருக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போதுமே விழிப்போட இருக்கிறதுக்கு செயல்படுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூளை செயல்படுதல் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனித மூளை சரியாக செயல்படுவதற்கு போதுமான அளவு தண்ணீர் மூளைக்கு தேவைப்படுது. நம்ம சரியான நீரை எடுத்து இருக்கும் போது நமது சிந்தனையும் நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலே நீர் சத்து வேணும்ன்றதை பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுடைய நரம்புகள், அதாவது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல செல்கள் கரெக்டான லெவலில் ஒர்க் பண்ணணும். ரத்த நாளங்கள், அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களை நமக்கு இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு தண்ணீர் அவசியம். இதனால நரம்புகள் நமக்கு தூண்டப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இருக்காது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது எல்லாமே நமக்கு சரி பண்ணப்பட்டு ஒட்டுமொத்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நம்ம பெறுவோம். அதுக்கு ஒரே ஒரு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், காலையில் எழுந்ததும் நம்ம வெறும் வீட்டில் தண்ணீர் குடித்துக் கொள்ளணும். நீரேற்றமாக நம்முடைய உடலை வைத்துக் கொள்ளணும். நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த நம்ம காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். தண்ணீர் குடித்த பிறகு போதுமான அளவு நீரேற்றமாக இருக்கிறதால இரைப்பை, கல்லீரல், சிறுநீரகம் தொடர்பான நோய்களை போக்குவதற்கு நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். மேலும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் தண்ணீர் நமக்கு அதிகரிக்கும். ஸோ இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். காலை முதல் நாள் முழுவதும் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நமக்கு மேம்படுத்தும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம இதன் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தோல் மற்றும் முடியை மேம்படுத்தக்கூடியது தண்ணீர். ஸோ தண்ணீர் குடிக்கிறதுல பல நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்ல போகும்போது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா பளபளப்பான சருமத்துக்கு அது வழிவகுக்கும், முடி வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் முன்கூட்டியே நமக்கு ஏற்படக்கூடிய வயதான தோற்றத்தை எப்போதுமே நம்ம நீரேற்றமாக வைத்துக் கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த முன்கூட்டியே நமது வயதான தோற்றமெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நமக்கு சருமம் இருக்க ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இளமையான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். தண்ணீர் குடிக்கிறது ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி விடுவதால் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து ஈரப்பதத்தை கொடுத்து நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்புக்கு வழிவகுக்கும்.
வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம காலையில வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுதோ அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போதோ வயிற்று வலி, வாயு, மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், அதுக்கப்புறம் நமக்கு கடுமையாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது. இது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான நீரை குடிப்பதன் மூலமாக அந்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்பட வைத்து வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். வயிறு உபுசம், நெஞ்சு எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் கூட இதன் மூலமாக நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படாது. ஏன்னா தண்ணீர் வந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். அதனால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி காலையில தொடர்ந்து நீங்க வெறும் வயிற்று தண்ணீர் எடுத்துக்கிறீங்க, வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். கல்லீரல், கொலஸ்ட்ரால் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சூடான அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கிறதால சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் சேரக்கூடிய அழுக்குகள் வந்து சுத்தமாகும். மேலும் கொலஸ்ட்ரால் இந்த கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே அதனுடைய விகிதத்தை வந்து நம்ம குறைத்து கொண்டு உடல் எடையை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரலில் தான் நமக்கு அதிகமான நச்சு கிருமிகள் வந்து தேங்கும், கழிவுகள் தேங்கும், வீக்க மூலம் ஏற்படும். அதனால கல்லீரல் அழற்சி நோய் ஏற்பட்டு நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக கூட அது போய் முடியும். ஸோ அதனால இந்த கொலஸ்ட்ரால், இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா அதில் சேரக்கூடிய அந்த கிருமிகள், நச்சு கழிவுகள் இந்த அத்தனையுமே வெளியேற்றிக் கொள்வதற்கு காலையில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கல்லீரல் கொடுக்கும், கெட்ட கொழுப்புகளை படிய வைக்காது. ஸோ அதனால அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உருவாகாமலே நம்ம முன்னாடியே தடுக்க முடியும். இப்போ உடல் எடையை வந்து நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு அதை வந்து அதிகரிக்காமல் முன்னாடியே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகள் எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீர் அல்லது அது கூட வந்து எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த நீர் சத்தும் நார் சத்தும் அதில் நிறைந்திருக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை கரைத்து அது உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். ஸோ இப்படி தான் அது வந்து கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போதே நிறைய சாப்பிட்றத வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவீங்க. அதனாலே உங்களுடைய உடல் எடையை வந்து அதிகப்படுத்திட்டே போகாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை இதன் மூலமாக நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய காலையில் வந்து எழுந்ததுக்கப்புறம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ அது போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களா நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வாமை, அலர்ஜி, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் வந்து வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம். காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்கும் பொழுது சளி, இருமல், சளி ஒழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணமாயிடும். ஸோ அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நீண்ட நேரமாக இருக்கக்கூடிய அந்த ஜில் என்ற உணர்வு, ஒவ்வாமை, அலர்ஜி, சைனஸ், அந்த சளி, இருமல் இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து சரியா போயிடும். இப்போ நம்ம சர்க்கரை நோய் பிரச்சனை விடுபடுவதற்கும் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம அந்த நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறத பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி தண்ணீர் குடிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டு விடும். சர்க்கரை வியாதிகளினுடைய அபாயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் காலையில் எழுந்தது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது அதையே நீங்கள் இன்னும் வெதுவெதுப்பாக வைத்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும். ஏன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உங்களை வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.